ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்றேன். இந்த வீடியோவில் படத்தோட ஸ்பாய்லர்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் படம் பார்த்துருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் அலர்ட். ஆனால் ஸ்பாய்லர் அலர்ட்னு சொல்ற அளவுக்கு பெருசாலாம் படத்தில் ஒன்றும் இல்லை. படத்தோட மொத்த கதையை ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து ட்ரெய்லர்லேயே சோனி கொடுத்துட்டாங்க. அதனால படத்தோட எல்லா ட்ரெய்லர்ஸும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா புதுசாக படத்தில் எதுவுமே இருக்காது. அதனால நோவே ஹோமுக்கு இருந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹைப் இல்லாமல் படம் பார்த்தா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். முதல்ல படத்துடைய கதை என்னன்னு ஷார்ட்டா பார்க்கலாம். படத்துடைய ஆரம்பத்தில் பீட்டர் தன்னுடைய அபார்ட்மெண்ட்ல தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. நோவே ஹோம்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல்னால பீட்டர் பார்க்கர் யாருங்கிறத உலகம் மொத்தமா மறந்ததுக்கு அப்புறம் பீட்டர் தனியா வாழ பழகிட்டாரு. கிரவுண்ட் லெவல்ல நடக்கக்கூடிய கிரைம்ஸ் தடுத்து போலீஸ்க்கும் பப்ளிக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா சுத்திட்டு இருக்காரு. டோனியோட டெக்னாலஜி இப்போ எதுவும் அவர்கிட்ட இல்லாதனால தனக்கு தேவையானதை தானே உருவாக்கி இருக்காரு. போன படத்தோட எண்டிங்ல சூட்டு தைக்கிற கூட ஒரு சூயிங் மிஷின் மட்டும் தான் வச்சிருந்தாரு. இந்த படத்துல அவர்கிட்ட டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. டோனி கொடுத்த ஃப்ரைடே இப்போ அவர்கிட்ட இல்லாதனால தனக்கான ஏஐ அசிஸ்டன்ட்டையும் அவரே உருவாக்கி இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் தெரியல. படம் பார்த்த யாராவது உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. அதோட நெட் எம்ஜேவும் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நெட் எம்ஐடில சேர்ந்தது தான் காலேஜ் லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத இன்ஸ்டால போட்டுக்கிட்டு இருக்கான். இது மூலியமா அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. இப்படி ஆன்மையோட கலரை போய் பாக்குறது, நெட்டோட வீடியோஸை பார்த்து அவங்க வாழ்க்கை நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்ணி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு பிஸியான ஸ்பைடர்மேனா 3-4 வருஷம் இப்படியே போயிருது. ஒரு நாள் மிலிட்டரியோட டேங்க் திருடி ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தடுக்கிறக்கா ஸ்பைடர்மேன் போறாரு. கூடவே பனிஷர் அந்த இடத்துக்கு வராது. அந்த டேங்க் டேமேஜ் கண்ட்ரோலால அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு தான் போகுது. இந்த சீனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஜெயில இருக்க ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்கிறதுக்காக போடப்பட்ட பிளான் மாதிரி தான் தெரியும். அவர் தான் அடிக்கடி இந்த சீன்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வேற ஏதோ ஒரு பிரிசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஒருவேளை ஸ்பைடர்மேன் அந்த டேங்க் தடுத்தாலும் குப்பர் அடிச்சு விழுந்ததுல ஜெயிலோட செவர்களை உடச்சிக்கிட்டு உள்ள போயிருது. டேங்க் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற வில்லன் யாருன்னு பார்த்தா அங்க ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க. இவங்க இது செய்யணும்னு சந்தேகப்பட்டு பார்த்தா திடீர்னு அவங்க கிட்ட இருந்து ஆவி ஏதோ வெளியே பூந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. திடீர்னு ஸ்பைடர்மேன் பக்கத்துல வந்து தனக்குள்ள ஆவி பூந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடுறாரு. அவரை பிடிக்கும் ட்ரை பண்ணா அந்த ஆவி வேற ஒருத்தருக்குள்ள புகுந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஜம்ப் ஆகிட்டே போகுது. அப்பதான் பீட்டருக்கு புரியுது யாரோ ஒருத்தரால அவங்க எல்லாரும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்கன்னு. அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஆவி ஒவ்வொருத்தர் உடம்பா மாறி போய் மொட்டை மாடிக்கு போகுது. அங்க ஸ்கார்பியனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இருந்த ஹெலிகாப்டர் தப்பிச்சு போகுது. ஸ்பைடர்மேன் வந்து ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணி நடுவானத்துல தடுத்து நிறுத்திடுறாரு. அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் டைரக்டா ஒருத்தர் உடம்புக்குள்ள போகாம ஏன் ஒவ்வொருத்தர் உடம்பா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவரோட ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணதுல அந்த ஆவியால அதிகபட்சம் 33 அடி தான் ஜம்ப் பண்ண முடியுதுங்க கண்டுபிடிச்சு நடுவானத்தை தடுத்து நிறுத்துறாரு. இந்த குழப்பத்துல ஸ்கார்பியன் தப்பிச்சு போனதுனால ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்கிறதுக்கான பிளான் முதல்ல சந்தேகப்படுறாங்க. இதுக்கு நடுவில் எம்ஜே நெட்டும் காலேஜ் முடிச்சுட்டு நியூயார்க் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட பீட்டர் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் பார்ட்டியில அவங்கள போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்பைடர்மேன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நெட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேனை ட்ராக் பண்ற ஸ்பைடி ட்ராக்கரையும் நெட் தான் உருவாக்கி இருக்கான். அதனால பீட்டர் எம்ஜே நெட் எல்லாரும் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஆனா பீட்டர் தன்னுடைய பேரை மாத்தி சொல்றான். இந்த இடத்துல எம்ஜேக்கு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பீட்டர் அங்க இருந்து சோகமா கிளம்பிடுறான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஜே நெட்டும் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக பீட்டர் தன்னோட ஐடென்டிட்டி அவங்கள்ட்ட காட்டிக்காம இருக்காங்கிறது. அதனால இப்பவும் தான் யாருங்கிறத காட்டிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். ரூமுக்கு போற வழியில ஒரு பொண்ணு அவனுக்கு ஹாய் சொல்லுது. அது கண்டுக்காம போயிடறான். இதையே மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா அந்த பொண்ணு தான் கொன்சேசிங்கிற தியரி இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. பீட்டருக்கு தன்னோட உடம்புல ஏதோ அப்நார்மலா ஃபீல் ஆகிட்டு இருக்கு. தன்னோட ரூமுக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது தன்னோட உடம்பு சுத்தி குக்கூன் மாதிரி ஸ்பைடர் வெப் சுத்தி இருக்கு. இது நம்ம ட்ரெய்லர்ல பார்த்திருப்போம். இந்த சீன்ல தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கானிக் வெப்ஸ் வரத காட்டுறாங்க. பீட்டரோட பவர் எவால்வ் ஆனதுல இருந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா பீட்டரோட சென்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பறவை பறக்கிறது கூட அவனுக்கு ரொம்ப தெளிவா கேட்கறதுனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. எல்லாத்துக்கு மேல அவனோட வெப் ஷூட்டர்ஸை அவனால யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆர்கானிக் வெப் சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதுனால அவனோட வெப் ஷூட்டர்ஸ் உடஞ்சிருது. இந்த நேரத்துல ஸ்கார்பியன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கறதுனால அதை தடுக்கிறதுக்கு அங்கேயும் போக வேண்டியதா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அவரோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால ஸ்கார்பியனோட சண்டையில கிட்டத்தட்ட தோக்குற நிலைமைக்கு போயிடுறாரு. இந்த சண்டைக்கு நடுவில் பீட்டரோட மைண்டை அந்த கூடு விட்டு கூடு போயிடறவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால பீட்டரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பதான் புரியுது ஸ்கார்பியனோட மைண்டை யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பீட்டரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியும் ஸ்கார்பியனை வச்சு பீட்டரை அடிச்சுக்கிட்டு இருக்கான். சண்டையோட கடைசியில பீட்டரை கொல்ல போற நேரத்துல பீட்டரோட பாடி அவன் கண்ட்ரோல் இல்லாம சண்டை போடுது. அதாவது பீட்டர் கண்ட்ரோல் இல்லாம மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் கண்ட்ரோல் இல்லாம பீட்டரோட பாடி தன்னால சண்டை போட்டு ஸ்கார்பியன் அடிச்சு போட்டுருது. சண்டைக்கு நடுவில் வந்து போலீஸ்காரருக்கு இதுல அடிபட்டுருது. ஸ்கார்பியன் தோத்ததுக்கு அப்புறம் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவன் அவனை ரிலீஸ் பண்ணதுனால ஸ்கார்பியனுக்கும் சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாம முடிக்கிறாரு. பீட்டருக்கும் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தன்னால தான் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு புரியுது. பீட்டரோட பவர்ஸ் எவால்வ் ஆனதால தான் புதுசா வந்த பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம கஷ்டப்படுறாரு. பீட்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க இருந்த போலீஸ் டிடெக்டிவும் அந்த இடத்துல இருந்து பீட்டரை போக சொல்றாங்க. பீட்டர் அங்க இருந்து கிளம்பி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு பிளான் பண்றாரு. இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஆள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பீட்டர் ஃபர்ஸ்ட் எல்னா பெலோவா போய் பாக்குறாரு. அதாவது நியூ அவெஞ்சர்ஸோட பிளாக் விடோ நட்டாஷாவோட தங்கச்சி. இந்த சீன்ல எல்னா பெலோவா செம்மையா இருப்பாங்க. எல்னா பெலோவாட்ட விசாரிச்சதுல அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் தொடர்ந்து டேமேஜ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பில்டிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம பில்டிங்கோட சிஸ்டம்ஸ்ல விமேக்ஸ் ஏதோ ஒரு ஃபைலை தேடி இருக்கான்னு தெரியுது. ஸ்பைடர்மேன் அங்க இருந்து கிளம்பி டேமேஜ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் டைரக்டரை போய் பாக்குறாரு. அவர்கிட்ட இது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சதா சொல்றாரு. மைண்ட் கண்ட்ரோல் பண்ற யாரோ தான் இந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ஆஃபீஸரும் தனக்கு தெரியும்னா தேடிக்கிட்டு இருக்கிற இந்த பில்டிங் தான் இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற வால்ட்ட காட்டுறாரு. ஸ்பைடர்மேன் கிட்ட நீ சிட்டிக்கு பண்ற ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ், உன்னோட ஹெல்ப் இந்த விஷயத்துல அதிகமா தேவைப்படும்னு சொல்றாரு. ஸ்பைடர்மேன் அங்க இருந்து கிளம்பும் போது விமேக்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அதை பத்தி எதுவும் தெரியலன்னு டைரக்டர் சொல்லிடுறாரு. பீட்டர் அங்க இருந்து கிளம்பி டாக்டர் ப்ரூஸ் பேனர் போய் பாக்குறாரு. அதாவது நம்ம ஹல்க். டாக்டர் பேனர் காலேஜ்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிளாஸ் முடிஞ்சது பீட்டர் பேனர்ட்ட பேசுறாரு. பீட்டர் பேனர் கிட்ட நீங்க எப்படி ஹல்கா மாற
வராம கண்ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் புதுசா ஒரு ஸ்டிமுலேட்டர் உருவாக்கி அதை உடம்போட செட் பண்ணிருக்கேன், காமா ரேடியேஷன் நியூட்ரலைஸ் பண்ணுதுன்னு சொல்றாரு. இதனாலதான் பேனர் ஹல்கா மாறாம இருக்காரு. இதை கேட்டதான் பீட்டர் பேனர் கிட்ட உடம்புல இருக்க என்ன ரேடியேஷன் வேணாலும் நம்ம இந்த ஸ்டிமுலேட்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன்னா பீட்டர் ஸ்பைடர்மேன் ஆனதுக்கு காரணமும் ரேடியோ ஆக்டிவேட்டட் ஸ்பைடர் அவரை கடிச்சதுனாலதான். கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா நீ யூனிவர்ஸ்ல ஒன்னு உருவாக்கணும்னு பேனர் சொல்றாரு. ஏன்னா பேனர் கிட்ட இருக்கிறது காமா ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்டிமுலேட்டர். பேனர் கிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டதும் பீட்டர் தனக்காக ஒரு யூனிவர்சல் ஸ்டிமுலேட்டர் உருவாக்குறாரு. ஏன்னா பீட்டர் உடம்புல இருக்க ரேடியேஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரியான பவர்ஸ் அவர் உடம்புக்குள்ள வந்திருக்கு. அப்படி ஒரு யூனிவர்சல் ஸ்டிமுலேட்டர் உருவாக்கி அதை டெஸ்ட் பண்றாரு. ஆரம்பத்தில் அந்த ஸ்டிமுலேட்டர் ஒர்க் ஆகி அவர் பழைய மாதிரி ஃபீல் பண்ணாலும் வெப் ஷூட்டிங் பண்ணும்போது அந்த ஸ்டிமுலேட்டர் உடஞ்சு கையில இருக்கிற வெப் ஷூட்டர்ஸ் உடஞ்சிருது. அந்த வெப் ஷூட்டர்ஸ் அவர் கையில இருந்து வெடிச்சு சதறும் போது அந்த குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல வந்து வெளியே வந்து விழுறாரு. இந்த இடத்துல அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் சிவிலியன்ஸ் ஒவ்வொருத்தர் உடம்பா புகுந்து பீட்டர் கிட்ட பேசுறான். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம போன ஒரே ஆள் நீதானா, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். ஏன்னா அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் பீட்டரோட அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள புகுந்துடுறான். பீட்டரோட ரூம்ல பீட்டர் எம்ஜேக்காக எழுதின லெட்டர் இருக்கு. நோவே ஹோமோட எண்டிங்ல பீட்டர் எம்ஜேக்காக ஒரு லெட்டர் எழுதி கடைசியில எம்ஜேட்ட பேசாம வந்திருப்பான், அந்த லெட்டரை பாத்துறான். அந்த லெட்டர் மூலியமா எம்ஜே நெட்டு மட்டும்தான் பீட்டரோட வாழ்க்கையில இருக்கிற உறவுகள்னா அவங்க உட்பட உலகத்துல இருக்க யாருக்குமே பீட்டர் பார்க்கர்னு ஒருத்தரோட நினைவே இல்லங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். நான் அவங்கள தேடி போல, நீ முடிஞ்ச அவங்களை காப்பாத்திக்கணும் ஒவ்வொருத்தர் உடம்பா ஜம்ப் ஆகி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான்.